Hi students. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா VLOOKUP வந்து எம்ப்ளாயியோட டீடைல்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஷீட் எக்ஸல் ஓப்பன் பண்ணி ஒரு ஷீட் எடுத்துக்கிறோம். அந்த ஷீட்ல ஷீட் 1க்கு வந்து ரீநேம் பண்ணிக்கோ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அடுத்து எம்ப்ளாயியோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அதுக்கு என்ன வேணும்? எம்ப்ளாயியோட ஐடி, எம்ப்ளாயி நேம், டெசிக்னேஷன், சேலரி, மொபைல் நம்பர். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னா டைப் தான் பண்ண போகிறோம். ஸோ எடுத்து எல்லா காலம் ஹெட்டிங்லாம் போட்டு ஒவ்வொரு ரோக்கும் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து டைப் பண்ணி வச்சிடறோம், ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? VLOOKUP, ஓகேவா? இப்போ VLOOKUPல வந்து என்ன வேணும் நமக்கு அப்படின்னா, இப்போ எம்ப்ளாயோட ஐடியை வந்து ஏதாவது ஒரு ஐடியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ 102 அப்படிங்கிற ஐடியில் இருக்கிறது கீழே ஒரு இது இங்கே வந்திருக்கு பற்றியா, நான்சி, அவங்க யார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், சேலரி 1 lakh அப்படின்லாம் வந்திருக்கா? ஸோ இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தேன்னா எம்ப்ளாயி ஐடி 102ல் இருக்கிறவங்க வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து VLOOKUPல வந்து வர வைக்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபார்முலா நம்ம டைப் பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, முதல் எம்ப்ளாயி ஐடி 102வை கொடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 102ங்கிறது எங்கே இருக்குது? சிங்கிற காலத்தில் 8th ரோவில் இருக்குது. அப்போ C2 செல்லில் இருக்குது, ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன வேணும், டீட்டெயில்ஸ் வேணுங்கிறதுக்குரிய ஹெட்டிங்ஸ் கொடுத்துக்கிறோம். எம்ப்ளாயியோட நேம் வேணும், டெசிக்னேஷன் வேணும், சேலரி வேணும், மொபைல் நம்பர் வேணும். அடுத்து ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா கொடுக்கணும். இப்போ ஃபார்முலா வந்து மேலே உனக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஈக்குவல் டு VLOOKUP, ஓகேவா? ஸோ நான் போட்டிருந்ததுல வந்து என்னோட செல் வந்து என்னதுல இருந்துச்சு அப்படின்னா E8ல வச்சிருந்தேன். ஸோ இப்போ இதுக்காண்டி வந்து நான் C8 மாற்றிருக்கேன், ஓகேவா? அப்போ VLOOKUP போட்டுக்கிட்டேன். ஸோ நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ கொடுத்தோடனே வருதா? அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டேன்னா VLOOKUP வந்துடும், ஓப்பன் ப்ராக்கெட்டும் வந்துடும். ஸோ அதை கொடுத்துட்டு டாலர் சிம்பிள். ஸோ டாலர் சிம்பிள் அடிக்கிறதுக்கு வந்து Shift+4. ஸோ கொடுத்துட்டு இப்போ இதில் இருக்குது நம்மளோட வந்து சியில் இருக்குது, ஓகேவா? C8ல இருக்கா? ஸோ அப்போ C அகைன் டாலர் சிம்பிள். சியில் எதில் இருக்குது, எந்த ரோவில் இருக்குது? 8, அதாவது C8 செல்லில் இருக்குது. ஸோ 8 டைப் பண்ணிட்டு கமா, எந்த ஷீட்டில் அது இருக்குது, என் ஷீட்டோட பேர் என்ன கொடுத்துருக்கோம்? எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி கேபிட்டல் லெட்டரில் தானே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம், அது ஃபுல்லாமே கேபிட்டல் லெட்டர்லேயே அடிச்சுக்கோ. அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல். தென் இது எதில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எடுக்கணும்? அங்கேயும் டாலர் சிம்பிள் போட்டுட்டு நம்ம எம்ப்ளாயியோட செல்லில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து ஏலேருந்து கொடுத்துருக்கோம், ஓகேவா? A1லேருந்து E8 வரைக்கும் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வேணும். ஸோ A டாலர் சிம்பிள் 1. ஸோ அதாவது A1 அப்படிங்கிற செல்லிலேருந்து is2 எது வரைக்கும் கொடுக்கணும்? E8 அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறது வேணும். அதை ஃபுல்லாகவே எடுத்து கொண்டு வரணும் இங்கே, ஓகேவா? ஸோ இப்போ $8 கமா, அது எங்க இருக்கணும்? காலம் B12. இப்போ இருக்கிற காலம் இது என்னது? B12, அதாவது B12 செல்லில் இருக்கிறது என்ன இருக்கு? எம்ப்ளாயியோட நேம் வேணும்னு கேட்குறோம், ஓகேவா? அப்போ எம்ப்ளாயியோட நேம் வந்து B12க்கு கொடுத்துக்கிட்டோம். காலம் B12 கமா. ஸோ இருந்துச்சு அப்படின்னா என்ன கொடுத்துடணும்? ட்ரூ அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அதுவும் வரும், ஒட்டி அடிச்சோடனே வரும். ஸோ அதையும் டபுள் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அவ்வளோதான், ஃபார்முலா முடிஞ்சு. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ என்டர் தட்டணும் அப்படின்னா வந்துச்சா? ஸோ 102ல் 102 அப்படிங்கிற எம்ப்ளாயிலேயே யார் இருக்காங்க? நான்சி, அசிஸ்டன்ட் மேனேஜர், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ இது நான் எனக்கு வேறவங்களோடது வேணும், 105 வேணும் கொடுக்குறேன் அப்படின்னா 105 யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கும். 101 வேணும் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து VLOOKUP. ஸோ இதையும் வந்து இந்த வீடியோ பார்த்து என்ன பார்த்துக்கோ, எப்படி போடணும்னு பார்த்துக்கோ. ஃபார்முலாவை நல்லா எழுதி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக ஒர்க் அவுட்